time is 4:07. What we will do, I'll just put one nice song. Okay, it's a pop song. Lot of Hindi words with English mix you can hear. So kindly all of you mute yourself. Then only it will be nice. Okay, எல்லாரும் mute பண்ணிடுங்க. அது மாத்திட்டு வரவே மாட்டேங்குது. மியூட்ல போட்டு மியூட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணியாச்சா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் ஹிந்தி பாட்டு. See, please kindly listen everybody. You know which boy is doing. Okay. Color of the chat also I know. We are not telling you for not to make you feel bad. Okay. Please understand. And we don't want to take action against anybody. But I know the person who is sitting and who is visible to me right now. He can see me, I can see him. And who is visible to me right now. Yes. So you could, audio is good. I can't see the video properly, sir. Okay. So maybe some other day also I'll show you. No problem. So now 4:14. So we will start with a small story. If you all like the story. You all like the stories? Yes, put it sir. in your, yes. You can put it in your chat box. Whoever likes the story. Yes, sir. Yes, yes. Okay. Okay, good. This is about, we have epics, no? Ramayana, Mahabharata. So it is something to do with the Mahabharata. Mahabharata is one of the Indian epics. இதிகாசம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதுல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து விஜயன், அதாவது அர்ஜுனா. பாண்டவர்கள்ல வந்து மத்தியில உள்ளவர் அர்ஜுனன், ஒரு முக்கியமான கேரக்டர். அவங்களுடைய ஆசிரியர், அதாவது வில் வித்தை, அது மாதிரி இந்த போர் வித்தைகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பேர் துரோணாச்சாரியா. இப்போ கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து துரோணாச்சாரியா அவார்ட்லாம் கொடுப்பாங்க. நல்ல ஓவர் இஸ் ட்ரைனிங் இந்த ஸ்போர்ட்ஸ் வெரி வெல், தே கெட் துரோணாச்சாரியா அவார்ட் even now. So the Dronacharya was the teacher who used to teach Pandavas as well as Kauravas. பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருக்கும் போர் வித்தைகள், வில் வித்தைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ ஒரு நாள் வந்து அவர் வந்து அவங்கள வந்து டெஸ்ட் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு செயற்கையான ஒரு பறவையை செய்தார். அவர் வந்து ஒரு கிளி மாதிரி ஒரு பெரிய பறவையை செஞ்சு அதனுடைய கண்கள் எல்லாமே, கண், மூக்கு, வாய் எல்லாம் வச்சு ஒரு மரத்துல, உயர்ந்த மரத்துல, ஒரு கிளையில, தூரத்தில் உள்ள மரத்துல வச்சுட்டாரு துரோணாச்சாரி ஆசிரியர், குரு. அவர் வந்து அப்புறமா வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டார், துரியோதனன் கேட்டார், தூரத்துல அங்க என்ன தெரியுது பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டாரு டார்கெட், அதாவது எண்ட் ரிசல்ட், அப்ஜெக்டிவ், உங்களுடைய குறிக்கோள் என்னன்னா அந்த பறவையினுடைய கண்ணை கரெக்டா அம்பால எய்து அடிக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி அல்லது கொடுக்கப்பட்ட டெஸ்ட். அப்போ கேட்பாரு, அங்க தூரத்துல இருக்கு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு துரியோதனன்ட்ட கேட்பாரு. அவன் சொல்ல, தூரத்துல எனக்கு வந்து ஒரு மரம் தெரியுது அப்படிமா, பெரிய மரம். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு வச்சுருவாரு. அடுத்தபடியா தர்மர்கிட்ட கேட்பாரு. தர்மர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு, மரம் இருக்கு, மரத்துல கிளை இருக்கு, கிளையில இலை இருக்கு. There is a big tree, on the tree lot of branches are there, in the branches lot of leaves are there, like that he was saying. And அப்படி ஒவ்வொருத்தருடைய பாண்டவர்கள்ட்ட இருக்கும்போது மேக்சிமம் எல்லாருமே வந்து எனக்காக ஒரு பறவை தெரியுது அப்படி வரைக்கும் சொன்னாங்க. மரம் தெரியுது, கிளை தெரியுது, இலை தெரியுது, பறவை தெரியுது. அர்ஜுனன் கிட்ட கேட்கும்போது எனக்கு அந்த பறவையினுடைய கண் மாத்திரம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த பறவையுடைய இந்த புல் சைன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அது எந்த டார்கெட்ல அடிக்கணுமோ அது மாத்திரம் தான் அவருக்கு. அவனுக்கு மரம், அந்த சுத்தி இருக்க எதுவுமே தெரியல. நேரம் அவருக்கு அர்ஜுனன் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த கண் மாத்திரம் தான் தெரியுது. அப்பவுமே வந்து துரோணாச்சாரியர் நினைச்சிட்டாரு, மிச்சம் யாராலும் அடிக்க முடியாது, எல்லாருக்கும் வந்து தனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. துரியோதனன், தர்மர், பீமர் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்தாரு. நீங்க வந்து உங்க பவண்டேரோ எடுத்துக்கிட்டு, வில் அம்பு எடுத்து
அந்த பறவையை வந்து நீங்க வந்து கண்ணில் வந்து குத்துக்கணும். யாருமே வந்து பறவையை கூட தொடரல. அந்த அர்ஜுனன் மட்டும் கரெக்டா அந்த அம்பை வந்து இந்த பறவையினுடைய செயற்கையான பறவையினுடைய கண் மேலேயா கரெக்டா இது பண்ணார். அதாவது யாரு வந்து அந்த குறிக்கோள், எந்த குறிக்கோள் நமக்கு இருக்கோ, இப்போ 30 நாள் கழிச்சு நான் வந்து இந்த ஹிந்தி வந்து நல்லா பேச எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இன்னைக்கே கண்ணில் தெரியும். அந்த எப்படி பறவை அர்ஜுனுக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி உங்களுக்கு 30 நாள் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற குறிக்கோள், உங்களுடைய எய்ம், அப்ஜெக்டிவ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்பமே உங்களுக்கு அது மட்டும் கண்ணில் தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா எப்படி வந்து அர்ஜுனன் வந்து கரெக்டா அந்த பறவையினுடைய கண்ணில் அடிச்சாரோ அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் நல்லா சுத்தமா படிச்சு, அழகா படிச்சு, ஆசையோட படிச்சு, நல்லா வந்து ஹிந்தியில வந்து 30 நாள் கழிச்சு தெளிவா இருப்பீங்க. இதுதான் திஸ் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் த ஸ்டோரி. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? யாருக்கெல்லாம் பிடிச்சது போடுங்க பார்க்கலாம். குட், தேங்க்யூ. நந்தினி, Akshaya. Okay, good. Now, moral of this video, last May it was shown, winners do not give any excuses, right? So all of you should follow what Chika did at the end, okay? So that it becomes very nice and easy for all of you. If you do your homework properly, that is a reminder. Otherwise, whatever when I am saying, it will look like you are able to understand. But unless and until you do it yourself at home, you will not be able to recollect for the future. So that is my request. Now we will go to our regular class. So welcome to day 6, 10th June, Wednesday. This we have already seen. Story of Drona, Arjuna, then the song and also the last video. So first 5 days, what all we have done, just I have summarized. Day 1, we learned 13 vowels and first 5 consonants. Ka, 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 ga, nya. Then day 2, we learned 13 vowels. Once again, we revised, and also we learned all the 33 consonants. We also parallelly learned some few words and couple of conversations also. Aapka naam kya hai? Like that we have learned, but without using the Hindi word, we have written in English and we have put it how to do the conversation. Then day 3, some composite letter, shra, tra, sha. So like that 3-4 letters we nya. So that composite letter we learned. Mixed letters also we learned, ka, ka, kiki, kiku, completely, the entirety. Then some words in Hindi script and some names like Ajay, Aman, Ahmed, all those names also how to write in Hindi we learned on day 3, along with certain words also, etc. Then day 4, we had a oral quiz. Then some new words using only vowels and consonants we did. And we also had a video on the mixed letters. Ka, kiki, kiku. We had an elaborate video on that day, day 4. Then day 5, again we had a oral quiz. Then songs for vowel and consonants, we had 2 video songs. Then Hindi sentences in Hindi we wrote. I think about 5 sentences we wrote and we learned. And many of you have started writing also in the homework. Now we have reached the day 6. So this is what 5 days it has happened. Now day 6 we will enter. As usual, we will start. Screen, it's visible, right? We will start with the quiz. So Ovia, please just see and tell me whoever is writing. First, tell meaning in Tamil or English. First word is vaha, vaha, vah. You can put in the chat box either in Tamil or in English. What is the meaning of vah? Vah, vah. He, it, that ன்னு போட்டிருக்காங்க சார் நந்தினி. He, it and that. Okay. Yes sir. செல்வ தர்ஷன் வந்து that போட்டிருக்காங்க. And then Okay. அம்மு எல்லாருமே they will that போட்டிருக்காங்க சார். Okay. And he, she போட்டிருக்காங்களா? He and she. ஆமா சார். He, she, it, that. Okay, fine. Then it's fine. Okay. The second word is ye. It's a single letter word, ye. Yesterday we have learnt this. If you are able to recollect. They, this அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க சார் எல்லாரும். Okay, these, T-H-E-S, these and the people who are nearby. Ye. Okay, Yes, fine. Then the third one is very simple. Ek.
Very, very simple word. Yes, sir. All of them replied one. Point. Very good. Then our. Our. Yes, sir. Most of them and போட்டிருக்காங்க sir. And is correct. Yes. Okay. Ik. Half ka. Ik. Ya. Kya. What போட்டிருக்காங்க sir எல்லாருமே. What is perfect answer? Okay. So very good. Okay, sir. Everybody can clap yourself. Now tell the Hindi word. Hindi word you can use the Roman script and write if you cannot write in the Hindi letter. I. In English, I. In Tamil, nan. What is the Hindi word? There were many. May. Okay, very good. Okay. Then second word is you and me. Me and you. Me and you. Aap is not the perfect answer. நந்தினி அவங்க ஆப் போட்டிருக்காங்க சார். மீதி எல்லாருமே தும்னு போட்டிருக்காங்க. Tum is the perfect answer. Aap is a different word. அக்ஷயா வி ஆர்யா சதீஷ் குமார்லாம் ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க. Okay. Tum is the correct. Because தமிழ்ல வச்சு சொல்றேன். அந்த நியூ ஒர்க்ல இங்கிலீஷ்ல வந்து யூக்கு வந்து both the words are common. That is tum and aap. ரெண்டுக்குமே இங்கிலீஷ்ல வந்து நீ யூ தான். பட் தமிழ்ல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா நீன்னு பட்டதுனால நீ அல்லது நீங்கள்னு இருக்குல்ல. Aap means நீங்கள் with respect or plural. Many children are there, then I have to call them as aap. Aap kaise hai? Or a elder person than me or a respectable person, then also I have to say aap. But me not tum. Small children, kids, and all those things we can say tum, me. Okay, that is the difference. And now he, she, this, it, who are nearby. Even ival idu. அதுக்குரிய வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹிந்தி வேர்ட். சார் வான் போட்டிருக்காங்க சார். என்ன போட்டிருக்காங்க? வா. வா இல்ல. இந்த வாக்கு வந்து அவன் அவள் அது. சார் இப்போ வந்து யான் போட்டிருக்காங்க சார். மீன்ஸ் யா போட்டிருக்காங்களா? யஹ யஹ். Yes is correct. Aha, that is the perfect answer. Okay, next one is நாம் நாங்கள். We. It's a very simple word. Every day almost we learnt about it. Hum is perfect. Then the last one is city, Nagaram. Okay, most of you are living in the city like Chennai, Madurai, Tirunelveli, like that. Many of you are living in the city. What is the city or Nagaram? Shahar is perfect answer. So everybody can clap for yourself and for your friends. So now today, very important words, 15 words I am going to teach you, and you have to observe clearly, listen the pronunciation clearly, understand the meaning, and also write it in your notebook. Okay? If you write, it's a root verb. A or na, ana is to come. Wa. Okay, but நம்ம வந்து தமிழ்ல வந்து ஒருத்தர் வந்து வான்னு சொன்னானேக்கே அதுக்கு வந்து ஆனான்னு நம்ம ஹிந்தியில சொல்லக்கூடாது. அதுக்கு வந்து there is a different word, ஆவோ. பட் அது வந்து நான் some other day I will teach you. அதாவது ஆர்டர். When we are ordering somebody or instructing or requesting somebody to come, for that there is a different, that root verb is same, ana, but the method of saying grammar is different. So this is only a root verb. அதாவது வா அல்லது வருதல், போ அல்லது போதல், நடத்தல், அந்த மாதிரி உள்ள வேர்டு. நடத்தலுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நடத்தல்னு சொல்லி நம்ம எழுத முடியாது. இது வந்து ஆக்சுவலா வருதல். அது ஆங்கிறது வருதல். நான் இதை புட் ஜஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் ஐ புட் வா, டு கம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆனா. ஆ or na. You can write ana, and whoever wants to write in English, you write the English meaning, to come. Whoever wants to write the Tamil meaning, you can write either va you can write, or varudal also you can write. Va, ru, ta, il, varudal. எப்படி வேணாலும் எழுதிக்கிறீங்க. Just for your understanding. Okay, ana. Once that is over, I will move on to the next word. Jana. Ja or na. Jana. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓவியா? சார் கிளியரா கேக்குது சார். கேக்குது. ஓகே. ஜா or na, ஜானா. ஓகே, ஆனா வந்து வா, ஜானா வந்து போ.
இந்த வேர்ட் எழுதிட்டீங்களா? ஜா நா நீங்க எழுதி நோட் புக்ல எழுதிருங்க. After ana, then you write jana and also write the meaning also. To go அல்லது போ அல்லது போதல். அடுத்த வேர்டு வந்து சல்னா. ச ல நா. The first cha, then la, then na. சல்னா. To walk. நடந்து போறது, நடத்தல். சார் To walk. போட்டோ கிளியரா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது 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 சரியா தெரியலையா? ஸ்கிரீன்ஷாட் சரியா தெரியலையா? I think One so. second. Let me stop and try to do that. Net access is okay. There is no problem as such. Photo not clear. It is clear. Yeah, one person is writing. Nandini is writing not clear. Ammu is writing it is clear. So, So I think maybe அவங்களோட internet connection problem. Nandini, your internet connection you have to check. VCRE also says it is clear. And somebody Madan Rai says not clear. Again clear, not clear. See, it looks like somebody clear and somebody not clear means, so my internet will not discriminate you. So it is your internet probably. I think 50% of the people it is clear, 50% of the people not clear. So it is generally your internet problem. What I will do later, I will share it in the group also. So now we will go ahead with this. Okay, it's fine. Any specific words if you could not understand, you tell me. I will show it in the whiteboard. So third word is chalna. Cha la na, chalna, to walk. நடந்து போறது. Then fourth letter is thou. Au இருக்குல, அதுல இருந்து வருது. The plus au. Thou, the, na. Daudna. To run. ஓடுறது. Running. The, அதுல உள்ள thou. Then the third the. Tha, the. Daudna. To run. ஓடு. Then fifth word is kana. We have already learnt, but we have not written in the Hindi word as it is, but I covered in the past also, couple of days. Ka, second ka, ka, na, kana, to eat, சாப்பிடுதல், சாப்பிடு, kana. Then pa, da is fourth da, not the third da, fourth da, padna, pa, da, na, padna. To read, படித்தல், வாசித்தல். Now what I am doing is, I am reading. मैं पढ़ रहा हूँ. Okay, next letter is what you are doing. That is लिखना, is to write. எழுது. You are all writing. So आप लिख रहे हो. मैं पढ़ रहा हूँ. Okay, I am reading. You are writing. पढ़ना, पढ़ना. लिखना, लिखना. You have to pronounce as likhna, not likhana. Half pronunciation only will be done, but writing is full word, full letter we will have to write. Likhana, likhna. Second ka. To write, எழுதுதல். Then eighth word is kahna. Ka, na. To say, சொல்றது. मैं कह रहा हूँ. मैं कहता हूँ. I am telling. I am saying. Tell. Tell அல்லது say. ரெண்டுக்குமே கஹ். கஹ, கஹ். கஹ்னா. சொல்றது. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாரும் 8 வேர்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா ஓகே போடுங்க. ஓவியா will inform me. Those who have written the first 8 words, before I move to the 9th word, please put it in the chat box. Written. At least 5 people, if they have written, I will move on. Ovia, is it any responses coming? Yes sir, இப்பதான் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Most of 5 members மேல பண்ணிருக்காங்க. பண்ணிட்டாங்கல்ல? Okay, then we will proceed. Before I proceed to 9th, one more word, that kana, what we have written, to eat,
or sapidu. Same kana is also sapadu. Okay, noun. That first initially whatever you have written na na like that, that is verb. And this kana is also food. Alladhu sapadu. My kana ka raha hu. My kana kata hu. So kana is also food. There is another word is also there, bojan. Like the bojanam Tamil le solluvom illaya. Same similar word bojan is also there, but kana is also common, very commonly used word. Kana ban gaya, kana ho gaya, like this. Kana, food. Now coming to the ninth word, la na, to bring, konduva. So bring the pen, kalam lao. La na, kalam. Bring your book, kitab lao. Bring your book. So la na is to bring or konduva. Next one is bolna. Bo la na, bolna. Third ba, bo la na, bolna, to speak. Pesradu. मैं बोल रहा हूं. I am speaking. So it is similar to कहना only, but slight difference is there. बोलना. उसके thereafter बोलना, the fourth bu. Pa ba ba ba. That fourth ba, then nedil u bu la na, बोलना, to forget, मरद विडरदे. So homework लिखने के लिए मैं भूल गया. I forgot to write the homework. भूलना और लिखना. You can use that word. My homework लिखने के लिए भूल गया. भूलना. After that करना. 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 Not corona. It is करना. कर. करना is to do. सही रहे. मैं काम करता हूँ. काम means work. मैं काम करता हूँ. I am doing work. मैं पेंटिंग करता हूँ. I am doing painting. करना, करना, करना. आप क्या कर रहे हो? What are you doing? What do you do? क्या करते हो? तुम क्या करते हो? நீ என்ன செய்றா? நீ என்ன பண்றா? करना. Then देखना. दे, third the second क. दे, इक, ना, देखना. To see. பார்க்கிறது. See me, देखो, मुझे देखो. ब्लैक बोर्ड देखो, व्हाइट बोर्ड देखो, मूवी देखो. Whatever you are watching or watching movie also, movie देखो. To see, par. Then next word is रहना. रहना. रहना is to live. வசிக்கிறது, வாழ்றது. तुम कहाँ रहते हो? Where do you live? मैं चेन्नई में रहता हूँ. I live in Chennai. Then Ghana. Today Akshaya was singing a nice song when we started. Okay, so Akshaya गा रही थी. She was singing. अक्षया एक गाना गाई. अक्षया ने गाई. That same गाना, like சாப்பாடுக்கு எப்படி சொல்லணும்? கானா கானா. Same way गाना गाना. Gana is also song, பாட்டு, and also to sing. Verb also is there. Noun is also there. Noun गाना is song, பாட்டு. Verb गाना is to sing, பாடு. Okay, so we have learned today 15 verb. So all of you have written. Once you have written all this in this slide, please tell me completed. You write in the chat box. Then I will move on to the next screen. Sir, most of them completed, sir. Completed. And then ninth one மட்டும் pronounce பண்ண சொல்லிருக்காங்க. எதை pronounce பண்ணனும்? Ninth one and 16th. Ninth one. Okay. Ninth one is lana. 10th one is bolna. 11th one is boolna. Boolna. 12th one is karna. Karna. 13th one is dekna. 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 13. 14 rahna. நம்ம ரஹ்மான்லாம் பேர் சொல்லல, அது மாதிரி ரஹ்னா. Then கானா. இந்த கானா பாட்டுன்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க.
ஏன்னா ஏதோ ஒரு சொல்லுவார்ல, ஒரு மீன் பாட்டுல வருமே, வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம், அப்படி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதெல்லாம் கானா பாட்டுகள். அந்த கானா, அதே கானா. கானான்னா சிங்கிங், சாங், கானா. ஓகே, now fine. Shall we move on? Yes sir, we can move on. And then ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, மோனிகான்றவங்க வந்து forgot அப்படின்ற வேர்டுக்கு ஹிந்தில என்னன்னு கேட்டிருக்காங்க. பூல்னா, பூல்னா, பூ இல்னா, பூல், பூல்னா, forgot. Okay sir, done sir. Okay. And then 8th and 7th one you repeat பண்ண சொல்லிருக்காங்க sir. 7th one is likna, writing. Li-ik, likna. 8th one is kahna. Ka-ha, kahna. Kahna is 8th. So I'll do one thing. Once again, I'll repeat 1 to 15. First one is ana, to come. Second one is jana, to go. Third one is chalna, chalna, to walk. Fourth one is daudna, to run. Daudna. Fifth one is kana, to eat. Sixth one is padna, to read. Seventh one is likna, to write. Eighth one is kahna, to say. Ninth one is lana, to bring. 10th one is bolna, to speak. 11th one is bulna, to forget. 12th one is karna, to do. 13th one is dekna, to see. 14th one is rahna, to live. 15th one is gana, to sing. Yes sir, we can proceed for next. Yeah, I'll proceed. So now, whatever verb you have all written, right? From that one word I have taken, that is ana. From that ana, I have constructed about 10-15 sentences. And that is only one tense, that is present tense, simple present tense. We have present tense. Those who have learnt the English grammar, you will know simple present tense, continuous present, continuous tense, present perfect tense, like that. Many tenses are there within the present. Similarly, past tense is there, future tense is there. Future tense also 3 are there. Present tense, past tense, simple past tense, past continuous, past perfect. Similarly, simple future, past, future continuous, future perfect. Like that, broadly 9 tenses are there. So, இது வந்து நிகழ்காலம். ஹிந்தியில வந்து வர்த்தமான் கால். இட்ஸ் a simple present tense. நான் வர்றேன்னு சொல்லுவோம்ல, நான் வந்து கொண்டே இருக்கிறேன் இல்லை, நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், அது இல்லை. அது வந்து அது இன்னொரு ஒன் மோர் வேர்டு அது சேர்க்கணும். அது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். இதுல வந்து சிம்பிளஸ்ட் திங் இஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நான் வருகிறேன். அது இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் நாட், திஸ் இஸ் நாட் வெரி மச் இன் யூசேஜ். ஐ கம், லைக் தட். Who all coming? Like that, I am coming. Like that only generally we say. We don't say I come. But for the purpose of learning, I have put that I come and நான் வருகிறேன். So Tamil and Hindi it will be more related, is easily relatable. So first word I, my आता हूँ, I come, நான் வருகிறேன்ங்கிறத எப்படி ஹிந்தியில சொல்லணும் அல்லது எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மை போடணும், ஐ, அந்த ஈக்குவலன்ட் டு நான். தென் ஆ கூட ஒரு தா அப்படின்னு சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் தா, ஆ தா ஹூ, ஆனா வந்து இட் வில் பிகம் ஆ தா ஹூ. ஹூ இஸ் ஆம், ஐ ஆம், இந்த ஆம்குள்ள ஈக்குவலன்ட் வேர்ட். ஓகே, ஐ கம், மை ஆத்தா ஹூ, நான் வருகிறேன். அந்த கிரேன் வருதுல, அதுக்கு பேர ஹூ. நான் வருகிறேன் வந்து நீங்க எழுதிவிடுங்க, மை ஆத்தா ஹூ. இது லைக் a formula. How to write my, I come, மை ஆத்தா ஹூ. It is a simple present tense. நிகழ்காலம், இப்போ நடக்குது. ஓகே, கடந்த காலம் இல்ல, வருங்காலம் இல்ல, நிகழ்காலம். present tense. வர்த்தமான் கால், மை ஆத்தா ஹூ. இது வந்து for a boy. For a girl, she will say மை ஆத்தி ஹூ. Nandini will say மை ஆத்தி ஹூ. Shravan will say மை ஆத்தா ஹூ. Ovia will say மை ஆத்தி ஹூ. Prasanna will say மை ஆத்தா ஹூ. So this is the difference between a boy and a girl. They have to say like this. Differently they have to say. By writing, if somebody is writing to you,
my aati hu, so you will understand that who has written is a girl. Or if somebody has written as my aata hu, then you will understand that the person who has written this is a boy. So once you have written first two, then we will move to third and fourth. Sir, screen is not proper னு சொல்லிருக்காங்க சார். Screen is not proper. I think see, some people their internet does not seem to be okay. Some people are saying screen is clear, some people Yeah, that's what I'm saying. See, if screen is broadcast from my end is not clear, then everybody will not get it. பிரசன்னா screen share பண்ண சொல்லுங்க சார். பட் அவன் வந்து கம்ப்யூட்டர் இல்லைன்னு சொன்னானே. இப்போ இருக்கான்னு கேட்கணுமே. ஓவியா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல சார். பிரசன்னா கிட்ட இருக்கு. பிரசன்னாட்ட கேளுங்க. பிரசன்னா இஸ் அரவுண்ட். பிரசன்னா சார் அதுல ஏற்கனவே ஆபீஸ் ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கு சார். அதுல ஓகே, ஆபீஸ் மீட்டிங் போயிட்டு இருக்க பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரியுது சார், நீங்க சொன்ன தெரிஞ்சது சார் எனக்கு. சரி, இது அப்ப some people are saying I am not able to say. சார் மேபி பிராட்காஸ்ட் இதுல வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுனால அப்படி மேபி இருக்கலாம் சார். அந்த இஷ்யூஸ் இருக்கும், நெட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. நெட் இஷ்யூ எல்லாருக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்கும் சார். அதனால ஸ்கிரீன் ஓகே, மீடியம் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்திக், அஞ்சுனான். சார் நெட் வந்து வைஃபை அது மாதிரி கனெக்ஷன்ல இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். விசி ஆர்யா, it is clear sir. Jinashri, okay sir. So let me continue, and anyhow I will share it. Okay, so sharing is not an issue at all. I will share it, but whoever can see, okay sir, if you continue and send those on WhatsApp. Okay, I will do that. And what I want is whoever can see right now, kindly write it. Then once you write, it is like multiple times you are learning. So please write. Okay. So my aata hu for a boy, my aati hu is for a girl. Now tum is you in a singular, and singular also, and small children also we can say tum. Tum aate ho. தும்முக்கு வந்து எப்படி மைக்கு வந்து ஹூ வருதோ அதே மாதிரி தும்முக்கு வந்து ஹோ அப்படின்னு வரும். தும் ஆத்தே, ஆத்தாவுக்கு பதிலாக ஆத்தே அப்படின்னு சொல்லணும் பாய்க்கு. கேர்ளுக்கு வந்து சேம் ஆத்தி. கேர்ளுக்கு வந்து அதிகமாக டிஃபரன்ஸ் இல்லை, எல்லாமே ஆத்தி ஆத்தி ஆத்தின்னு வரும். பாய்க்கு வந்து ஆத்தா ஆர் ஆத்தே, டிபெண்டிங் ஆன் வெதர் இட் இஸ் மை ஆர் தும் ஆர் ஆப், அதுக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தும் ஆத்தே ஹோ, நீ வருகிறாய் ஃபார் அ பாய். அந்த அதாவது பாய்னா இது வந்து சொல்றது வந்து இல்லை, நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவன் பாயா இருக்கணும். சப்போஸ் ஈவன் இஃப் அ கேர்ள், சப்போஸ் ஓவியா இஸ் கோயிங் டு டெல் பிரசன்னா, ஓவியா வில் சே டு பிரசன்னா தும் ஆத்தே ஹோ, யூ ஆர் கமிங், யூ கம், லைக் திஸ், நீ வருகிறாய் அப்படின்னு. வரக்கூடிய பையனுக்கு தான் அந்த தும், அதுக்கேற்றபடி மாறும். வரக்கூடியது பையனா இருந்தா ஆத்தே ஹோ, வரக்கூடியது பெண்ணா இருந்தாக்கி ஆத்தி ஹோ. தும் ஆத்தே ஹோ ஃபார் பாய், தும் ஆத்தி ஹோ இஸ் ஃபார் அ கேர்ள். நீ வருகிறாய். தமிழ்ல ரெண்டுக்கும் சேம் தான், இங்கிலீஷ்லயும் சேம் தான். தென் ஆப், ஆப் இஸ் ஃபார் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டட் சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர் மல்டிபிள் ஸ்மால் சில்ட்ரன் ஆல்சோ. அவங்களுக்கும் ஆப் தான் சொல்லணும். நம்ம வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டூ பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ கேனாட் டெல் தும், ஐ ஹேவ் டு டெல் நீங்கள், ஆப் அப்படின்னு சொல்லணும். தமிழ்லயும் அப்படித்தானே, நீன்னு சொல்ல மாட்டோம். ரெண்டு பேர் நிக்கிறாங்கன்னா நீன்னு சொல்ல மாட்டோம்ல. நீங்க எப்போ வந்தீங்க அப்படிதான் கேட்போம், ரெண்டு பையங்க நின்னாங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தாலும். ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் ஆப்னு சொல்லணும், மல்டிபிள் சில்ட்ரன் இருந்தாக்கி ப்ளூரல். அப்படி இல்லை ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தாலும், ரெஸ்பெக்டபிள் பர்சன், எல்டர்லி பர்சன், தென் வி ஹேவ் டு சே ஆப். ஸோ இப்போ ஆப்புக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி சொல்லணும்னா, ஆப் ஆத்தே ஹைம், அந்த ஹைக்கு பதிலாக ஹைம் அப்படின்னு ஒரு டாட் வைக்கணும். ஹை வச்சு ஒரு குத்துப்புள்ளி வச்சோம்னா ஹைம் ஆகிடும். ஹைம்னா இம்மும் சொல்லக்கூடாது, இங்கும் சொல்லக்கூடாது, மத்தியா சொல்லணும். ஆப் ஆத்தே ஹை, आप आते हैं. Then in case of female or lady or girl or woman, we have to say आप आती हैं. Either respectable lady, respectable woman, or many girls. Then we have to say आप आती हैं. आप आते हैं for men, आप आती हैं for women. Then हम boys are there, we. நாங்கள் வருகிறோம்,
So hum aate hain. Hum aati hain for girls. So these 8 words, 15 verbs we have written. Likhna, padna, khana. So இந்த ஆ வர்ற இடத்துல லிக், மை லிக்தா ஹூ அப்படின்னா நான் எழுதுறேன். மை லிக்தி ஹூ நான் எழுதுறேன். தும் லிக்தே ஹோ நீ எழுதுகிறாய், யூ ரைட். தும் லிக்தே ஹோ. அது மாதிரி தும் காத்தே ஹோ யூ ஈட். தும் படுத்தே ஹோ யூ ரீட். ஸோ அந்த 15 வேர்ட்ஸுக்கும் இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆவுக்கு பதிலாக தௌடு, மை தௌடுத்தாகும், ஐ ரன் நான் ஓடுகிறேன். மை சல்தாகும், மை சல்தாகும் நான் நடக்கிறேன். ஆப் சல்தே ஹை நீங்கள் நடக்கிறீர்கள். லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஹம் சல்தி ஹை, சலதி சல்தி ஹை. So how to replace with other verbs? It is very simple. In the place of a, you can use the word, whatever verb you want to put, that word you can replace. Now 9th is for he. He comes. Vah aata hai. அதுல வந்து ஹம் வந்து ஹம்க்கு வந்து ஹைம்னு டாட் இருந்துச்சுன்னா இல்ல டாட் வராது. வஹ் ஆத்தா ஹை. லைக் மை ஆத்தா ஹூ. வஹ் he comes. அவன் வருகிறான். वह आता है. Example I have given. जय कृष आता है. जय कृष comes. जय कृष வருகிறான். वह आती है. இதுல வந்து ஜெய கிரிஷ் ஆத்தா है இருக்குல்ல, வஹ்க்கு பதிலா ஜெய கிரிஷ். எந்த பேர் வேணாலும் போட்டுக்கலாம். வஹ்க்கு பதிலா ஜெய கிரிஷ், அந்த மாதிரி எனி நேம் யூ கேன் ரீப்ளேஸ். அதே மாதிரி ஜெய கிரிஷ் ஆத்தா है, ஜெய கிரிஷ் पढ़ता है, जय கிரிஷ் whatever word you want to daudta hai, like that you can change. Jai Krish runs. Jai Krish daudta hai. Then next word for girl, vah aati hai. Instead of vah aata hai, you will have to write vah aati hai for girl. She comes. Aval vargiraal. Example, Alice Merlin comes. Alice Merlin vargiraal. Alice Merlin aati hai. Alice Merlin kaati hai. Alice Merlin சாப்பிடுகிறாள். Alice Merlin लिखती है. Alice Merlin எழுதுகிறாள். இந்த மாதிரி பேரையும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். In place of Alice Merlin you can put Rajalakshmi, you can put Ovia, you can put Nandini, you can put any name of name, your choice. Now after வஹ்க்கு வந்து plural way. வஹ் வந்து அவன், வே வந்து அவர்கள். Many boys are there, then you have to say way. Many girls are there also way. And single person, respectable person, like up we are saying, the same way, single respect person also way we can say. If a gentleman is there, way. Somebody is standing far off, then way. Somebody is standing near way, then we will have to say a. A is nearby, way is far off. So way aate hain. Like hum aate hain, same way way aate hain for men or boys plural. Avargal vargiraargal. Way aati hai is for female or ladies or multiple. Example, Tidiksha and Surya. Suppose boy and girl together, then also we have to use aate hai, not aati hai. Tidiksha aur Surya aate hai. Tidiksha and Surya they come. Tidikshavum Suryavum varigiraargal. Okay. So with this one word, various ways of how the subject is there and how the predicate or whatever that last word is coming. Accordingly, I have written to 15 words. So you can replace with this any word. So now we are almost coming to near way. Tomorrow, that is 11th June, Thursday, we will have a break. There will not be any class on Thursday. But if you want to have any clarification, doubt, etc., I am available on the WhatsApp. You can put it on the group, whatever you want to ask for clarification. If anything you could not understand, whatever we have taught. And this one day, because we have done 6 days continuous, I thought instead of 7 days a week, we can have a 6 days a week, 1 day break, so that all the 5 days, whatever we have learned, you all can revise tomorrow. And you can write as much as possible apart from whatever homework I will be giving today, so that you have some rest also.
that class timing at 4 o'clock sharp. You have to come like that. Instead of that, we will have the class on now Friday onwards continuously for 6 days again. So those in the Bible Old Testament, அதாவது பழைய அதிகாரமா ஏதோ சொல்லுவாங்களே, பழைய ஏற்பாடு, Old Testament, there was a small story. That is, the God created this world in 6 days. First day, what he created, then one day he's created sky, another day this sea and the sea animals or living, whatever lives, then plants, trees and all. 6th day he will create Adam and Eve. 7th day God will go for rest. So even that traditionally our British people also, every Sunday they left holiday. So 6 days they work, 1 day holiday. Though now we have improved to 5-day week. And now because of Corona, all 7 days holidays. That's the difference. So, Sir, Akshaya. Yes. Up Sir, till now? Akshaya வந்து simple present tense ஓட slide காமிக்க சொன்னாங்க sir. Okay, நான் காட்டுறேன். So And then, effectively all of you note down, only tomorrow is a holiday and day after tomorrow onwards the class will start. We will have 30 sessions we will have. Okay. That is weekly 6 days, 5 weeks, 5 into 6, 30 days you will have the class. So don't worry about it. We will go slow but steady. At these 5 days, whatever we have learned, all of you, I request every one of you to read again, right from day 1, day 2, day 3, day 4, day 5, tomorrow. And also do whatever homework left out, past, present, everything, today's homework also. Everyone try to complete the homework. Now I will go back to the screen. இந்த screen தான பார்க்கணும்ங்கறாங்க? இல்ல சார், அதுக்கு முன்னாடி this one, verb, okay. Verb. And then சதீஷ் குமார்ன்றவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடோட 3, 4, 5 மட்டும் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லிருக்காங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைடோட 3, 4 என்ன சொல்லணும்? ரீட் பண்ணுமா again? நெக்ஸ்ட் ஐ மீன் சார் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அந்த கம்ம வச்சு நீங்க சொல்றீங்கல்ல சார். எதை பத்தி சொல்லிருந்தேன்? கம்ம வச்சு நீங்க சொன்னீங்கல்ல சார், பாய் அண்ட் கேர்ள் டிஃபரன்ஸ் வச்சு சொன்னீங்கல்ல சார். ஓகே ஓகே, I'll tell. Okay. So now இப்போ வந்து இது அக்ஷயா பாத்துக்கங்க. ஆனா நா வா, ஜானா போ, சல்னா நட, தௌடுனா ஓடு, கானா சாப்பிடு, படுனா படி, லிக்னா எழுது, கஹ்னா சொல்லு, லானா கொண்டு வா, போல்னா பேசு, பூல்னா மறந்து விடு, கர்னா செய், देखना और रहना वसी वाल, लिव गाना टू सिंग पाड़, आना जाना चलना दौड़ना गाना, पढ़ना लिखना कहना लाना बोलना करना देखना रहना गाना. Clear? Akshaya? Yes sir, it is clear sir. Clear, put okay. Next slide. Next slide. This is no. Yes. So the third and fourth I have to tell, right? Yes sir. Tum aate ho. The boy who is standing in front of me, if he is a boy, I will tell tum aate ho, ni varihirai. If the person who is standing in front of me is a girl, I will tell her tum aati ho. என் முன்னாடி நிற்கிறது பெண் குழந்தையாக இருந்தால் அல்லது மகளிராக இருந்தால் நான் சொல்ல வேண்டியது வந்து tum aati ho. அதாவது அவங்க சின்ன குழந்தையா இருந்தாங்க, இது பெரியவங்களா இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஆப் ஆத்தி ஹைம் சொல்லணும். அதாவது you have to go to refer the item number 6. If she is a, suppose if I have to tell Ovia, I'll have to tell aap aati hai. But if it is Alice, then I can tell tum aati ho. Okay? आप आते हैं, आप आती हैं, हम आते हैं, हम आती हैं. The next one, वह आता है. वह வந்து இந்த இடத்துல அவன். जय कृष आता है, सावन आता है, जिल्लू आता है. ओके. प्रसन्ना आता है, वह आती है, एलिस आती है, नंदिनी आती है, फ्लोरेंस आती है, मे बी फ्लोरेंस आई कैन यूज वे आती है ऑल्सो, जिनाश्री आती है, युवश्री आती है,
अमुद शांति आती है. Okay, clear? Yeah, okay, sir. Sir, sir, can you send this to WhatsApp, sir? सर व्हाट्सएप पे वे आते हैं, वे आती हैं. तिदीक्षा और सूर्या आते हैं. तिदीक्षा और नंदिनी आते हैं. तिदीक्षा और नंदिनी சொன்னா आती है சொல்லணும். Okay, clear? Shall we move on? Yes, sir. We can move on. And நான் இப்போ எல்லாரையும் unmute பண்றேன். யாருக்காச்சும் doubts இருந்தா okay, sir. Okay, sir. Homework காமிச்சிடுறேன். அதுக்கு ஒரு டவுட் இருந்தா அப்புறம் வந்து homework Okay, sir. let them write. Thereafter we'll. Today's homework, 10th June, you have, as against every time you used to have 24 hours for homework. Now all of you are having 48 hours for homework. Today, tomorrow, till day after tomorrow. So whoever has not completed the homework for the last 5 days also, they complete that, and along with today. So 6 days, 6 days, I will explain today's homework. First one is you revise all the 13 vowels. A, E, I, O, U, you write once, 13 letters. Then all the 33 consonants, that is K, 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 G, 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 Ch, Ch, J, J, Ñ, Th, Th, D, D. Okay, no. So like that, 33 letters, all the 33 consonants you write. Then 4 compound letters, that is Iksha, Tra, Ignya, that 4 letters are there. So those 4 compound letters also you write once. Then any 4 rows of mixed letter, Ka, Ka, Ki, Ki, Ku, Ku, that will come to 13. So you choose any 4, Tha, Pa, Ma. Out of that also first letter, second letter, third letter. I am not giving you lot of homework. I am giving minimal. So I am giving you only 4 rows, any 4 rows. 4 multiplied by 13 is 56 letters only. Because my concentration will be on sentence making and words. Okay, but unless you are very thorough in all the letters, it will not be easy for you to make sentences. So in your own interest, you can write all the letters as many times as possible. However, you can submit only 4 rows for homework to me. And any 12 words in Hindi with meaning in Tamil or English. All the 3-4 days we have learned various words. Out of the various words, you can write any 12 words in Hindi with meaning in either English or Tamil. So that I will know whether you have understood. That's the reason I am asking the meaning. Then the last one is more important. 30 sentences you have to make in Hindi in simple present tense, whatever we learnt now, using the different verb, using the different subject. Mine, tum, aap, wah, we, ye. Then some names also you can put. So with all those things, you can use then kana, daudna, seek, padna, kahna, bolna, bulna. So with all the different verbs you use and different subject you use and correct sentence you construct, and total sentences should be 30. Actually, we have learned 15 verbs today and 15 sentences for one verb. Ana I have taught you. So 15 multiplied by 15 equal to 225 sentences you can write out of that. I am not asking you to write 225 sentences. I am just asking you 30 sentences of your choice. Whatever you want to write, you can write, so that different people can write different sentences. Total sentences should be 30 sentences in 48 hours. Okay, so homework is clear for everybody. So if homework you have compound letters னா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. compound letter வந்து இந்த ஷ்ர இருக்குல, ஷ்ர, த்ர, ஸ்ரீக்கு வர ஷ்ர, ஒரு 4 letters I had put separately. That is a compound letter. Shra is ish, ra, shra. Shravyaங்கிற பேருக்கு, ஸ்ரீமான்ங்கிற பேருக்கு, ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சொல்றோம்ல, அந்த ஸ்ரீ அது காம்பவுண்ட் லெட்டர். ஸ்ரீ, இந்த ஷ்ர லெட்டர், and thra, it or ra, thra. Then ignya, jnaan, jnani, that jnaan. Okay, there are 4 letters. These are the compound letters. Okay, then everything is clear. Yes, sir.
This is my contact everybody is aware of. And Dhanyavad. And now I will go back to doubts and other things. I will just. ஓகே நான் இப்போ எல்லாரையுமே அன்மியூட் பண்றேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் Yes, you can all ask the doubts. So we have 43 participants. So if we exclude me and Ovia, 31 people are there who are studying. Yes, Shavan, how are you? Bye. Elcott, Elcott. Hariram, Ashwat, Shashwati. Sir. Yes, who is that? Yes. Sir, 1 minute show the homework, sir. 1 minute homework. Okay, I'll show. Sir. Sir, Yeah, that I'm 4 rows. Sir, that 4 rows you told, sir. That any 4 rows. Sir, 1 second. Yeah, before. Sir. Yeah, any 4. Any 4. Yeah, thanks. In Kakagaganaya, sir. Now homework for the katirren. Yeah, somebody wanted homework. See again. Yes, homework you can see again. Okay, sir. Sir, Yes. sir. That is, This sir, picture, that is, the before picture you can see as show us, sir. Before picture na idu. புரியல. இந்த ஸ்லைடுக்கு முன்னாடி போக முடியுமான்னு கேக்குறாங்க போலாமே போலாம். Any slide I can go. இது வந்து no class today, tomorrow. This class will be on Friday. அதுக்கு முதல்ல slide வந்து இது. Sentences. Okay, sir. Thanks, sir. that homework, please, sir. Sir, can you send this to WhatsApp, sir? Yes, I'll send. Sir, WhatsApp பண்ணிட்டோம் sir. மம்மி WhatsApp அவ்வளவுதான். சார் இன்னொரு வாட்டி அந்த காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்களா சார்? சொல்றேன். சார் வாட்ஸ்அப் அனுப்புங்க சார். காம்பவுண்ட் லெட்டர் வந்து ஸ்ரா இருக்குல ஸ்ரா. நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த காம்பவுண்ட் லெட்டர் வந்து நான் வந்து I will try to show in a slide. சார் Just wait பண்ணுங்க. சரவண்குமார். ப்ளீஸ் எல்லாரும் ஒருத்தரா பேசுங்க ஓகே சார். Just one. ஒருத்தரா பேசுங்க ஹலோ. ஹலோ. 1 second wait பண்ணுங்க. I will just show you the ஒரு compound. நிமிஷம் அந்த ஸ்லைடு ஓபன் பண்றாரு கொஞ்சம் அமைதியா இருங்க ஆமா நான் previous day இந்த ஸ்லைட் ஓபன் பண்ணி I will show you. ப்ளீஸ் ஒரு 2 minutes Sir, that homework 1 minute show that homework, sir. யாரு Elcott போட்டுக்கு அவங்க யாரு பேர் சொல்லணுமே. Sir, Shyam Sundar, sir. அப்படியே okay. This is a compound letter. Now this is the 4 compound letters I said no. Shra, Iksha, Pra, Thra, Nya. These are Sir, the I asked that homework, sir. homework also I will show again. This is a compound letter somebody asked. So what is compound letter? So these are all compound letters. Okay, clear? Shall I move on? Yes sir. Okay. So now I will go back to your homework again, right? Okay, thank you sir. Hello sir. Dhanyawad sir. Dhanyawad. Dhanyawad sir. Sir, my name is Akshaya. Dhanyawad sir. Homework பாருங்க. Dhanyawad, sir. ப்ளீஸ் அமைதியா இருங்கப்பா homework பாருங்க இப்ப பாருங்க. யாருங்கா? Dhanyawad, sir. homework Dhanyawad. Dhanyawad. Homework to Dhanyawad. homework clear தெரியுதா? Yes sir. homework தெரியுதா? clear ஆ? Okay. Okay, very good. Hello Arun.